கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இதை சொல்லுகிறது யார் சொல்லுகிறார்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சார்? இழந்து போனதை தேடுறதுக்கும் அந்த தேடி கண்டுபிடிச்சு அதை ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து வந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கு நிறைய நோக்கங்கள் இருக்குது. மனுஷனா வந்தார். மனுஷனா பிறந்ததுக்கு நிறைய நோக்கங்கள் இருந்துச்சு. அதில் பிரதானமான நோக்கம் இழந்து போனதை தேடுறதுக்காகவும் அதை ரட்சித்து காப்பாற்றுறதுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மனுஷனா பூமியில் பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை வாசிச்சுட்டு நாம் அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்க தேவன் உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இங்கே என்ன சொல்கிறது? இழந்து போனதை தேடுறதுக்கு வந்தாராம், ரட்சிக்கவும் வந்தாராம். இந்த மத்தேயு சொல்லும்போது இன்னும் அழகா இயேசுநாதர் தான் அங்கே சொல்லுகிறதாக சொல்லுகிறார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை, கெட்டு போயிருச்சு, அதை காப்பாற்றுகிறதுக்கு ரட்சிக்கிறதுக்காக வந்தார் என்று சொல்லுது. அது கீழே பார்த்தீங்கன்னா 100 ஆடு இருந்துச்சு. அதில் 1 காணாமல் போயிருச்சு. 99 மந்தையிலே தொழுவத்திலே அங்கே மேய்ப்பரோடு கூடவே இருந்தாலும் 99 அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு காணாமல் போன ஒரு ஆடை தேடி அவர் என்ன செஞ்சாராம்? அது கெட்டு போயிருச்சு. அதை அவர் இழந்துட்டாரு. அதனால் அதை தேடி போகிறாரு. அதை ரட்சிக்கிறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 20வது அதிகாரம் 28வது வசனத்தையும் வாசிங்க. ஊழியம் கொள்ளும்படி அவர் வரவில்லை, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடி நான் எதற்கு வந்தேன் என்று சொல்லி, இந்த பூமியில் மனுஷனா எதுக்கு வந்தேன்னு சொல்லி அவரே இன்னும் தெளிவாக சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனா இருக்கிறேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஊழியம் கொள்ளும்படிக்கு வரல, நான் ஊழியம் செய்யறதுக்காக வந்தேன். எதற்கும் ஊழியம் செய்ய வந்தேன். கெட்டு போனேன், அவன் விழுந்து போன இந்த மனுக்குலம், மனுஷர்கள் பாவத்தில் விழுந்து பிசாசுக்கு அடிமையாய் போயிட்டு உங்களை நான் என்ன செய்கிறேன்? மீட்கிறதுக்காக என்னுடைய உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றி உங்களை ரட்சித்து பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களை ஆக்கும்படி உங்களுக்காக ஊழியம் செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஊழியம் செஞ்சு உங்களுக்காக உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றி உங்களை பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களா அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படிக்கே நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தான் வந்ததை குறித்து ஒரு சில காரணங்களை அவரே சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமாம், சோத்திரம். பாருங்க, மத்தேயு 26:2 கூட வாசிக்கலாம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். ஜீவனை நான் எப்படி கொடுப்பேன்? சிலுவையில். அதுக்கு முன்னாடி என்னை அடித்து என்ன செய்வாங்க? காயங்கள் உண்டாக்கி முள்முடி சூட்டி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்புறம் என்னை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சி நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன்.
அப்போ உயிரை கொடுத்து இப்படித்தான் நான் என்ன செய்வேன், ரத்தம் சிந்தி காயப்பட்டு என்ன செய்வேன், சிலுவையில் அறையப்பட்டு என் உயிரையும் கொடுத்து உங்களை நான் என்ன செய்வேன், மீட்டு கொள்ளுவேன், ரட்சிப்பேன். இப்படி ரட்சிக்கும்படிக்குத்தான் இந்த பூமியில் நான் என்ன செஞ்சேன், இறங்கி வந்தேன். பிறந்ததுக்கு காரணம், நோக்கம் இதுதான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் 56வது வசனத்தை கூட ஒரு வாசிக்கலாம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, எந்த மனுஷனையும் கொல்றதுக்கோ, எந்த மனுஷனையும் அழிக்கிறதுக்கோ, எந்த மனுஷனையும் பழி வாங்குறதுக்கோ நான் வரல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். நான் காப்பாத்துறதுக்கு தான் இந்த பூமியில வந்தேன். அநேக அவதாரங்கள்னு சொல்லி இந்த பூமியில நிறைய வந்திருக்கலாம். இவனை பழி வாங்கிறதுக்கு, இவனை துன்மார்க்கனை, இவன் துஷ்டனை அழிக்கிறதுக்கு, அவனை நிர்மூலம் பண்றதுக்கு, இவனை சங்காரம் பண்ணுகிறதுக்கு, இதற்காக நிறைய அவதாரங்கள் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அப்படி பலவிதமான காரியங்களை சொல்றாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் யாரையும் எந்த மனுஷனையும் நான் அழிக்கிறதுக்கு, மனுஷனுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கோ அவங்கள கொல்றதுக்கோ அழிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலை, வரலை, அவங்கள காப்பாற்றுறதுக்காகத்தான் வந்தேன் என்று சொன்னார். அவர் காப்பாற்றுகிறவர். அவர் உயிரை கொடுக்க தெரியும், யாருடைய உயிரையும் அவருக்கு எடுக்க தெரியாது, எடுக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ அவர் பூமியில மனுஷனா, அவர் ஆண்டவர் குழந்தையா இந்த பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுக்கு காரணம் இழந்து போனது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்களா, நான் ரசிக்க வந்தேன், நான் காப்பாற்ற வந்தேன், இழந்து போன தேட வந்தேன், கெட்டு போனதை ரசிக்க வந்தேன், ஒருத்தரை நான் அடிக்க வரலை, காப்பாற்றத்தான் வந்தேன், காப்பாற்றத்தான் வந்தேன், காப்பாற்றத்தான் வந்தேன்னு சொல்கிறாரு. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிலது காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை ஒரு கூட்டத்தை காப்பாற்றி ஒரு கூட்டத்தை அழிப்பேன், ஒரு கூட்டத்தை நிர்மூலம் பண்ணி இன்னொரு கூட்டத்தை உயர்த்துவேன். அப்படித்தான் அநேக கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனையும், உயிரோடு இருக்கிற பிறந்த இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் அவர் காப்பாற்றும்படி தான் இந்த பூமியில் அவர் பிறந்து வந்தார். இழந்து போனாராம். எதை இழந்து போனார் அப்படிங்கிறத ஒரு சில காரியத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அவர் இயேசுனா சொல்றார், இழந்து போனதை தேடுறதுக்கு நான் வந்தேங்கிறாரு. ஆண்டவர் இழந்துட்டாராம். நாம் சொல்லுவோம், நான் நிறைய இழந்துட்டேங்க, காசு பணத்தை இழந்துட்டேன், அதை சொத்தை இழந்துட்டேன், வீட்டை இழந்துட்டேன், நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்டேன், உறவுகளை இழந்துட்டேன், எத்தனையோ காரியங்களை நான் இழந்துட்டேன் அப்படின்னு நம்ம மனுஷங்க சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் இயேசுநாதர் சொல்கிறாரு, தன் சொல்கிறார், நான் இழந்து போனதை என்ன செஞ்சுருக்கிறேன், தேடி வந்திருக்கிறேன். அவர் இழந்துட்டாராம். அவர் இழந்து போய் இருக்கிறார், அதை தேடி வந்திருக்கிறார், அதை மீட்டு கொள்றதுக்கு வந்திருக்கிறார், அதை காப்பாற்ற வந்திருக்கிறார், அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழந்து எதெல்லாம் போனாங்க, கர்த்தர் அப்படி எதை இழந்து போனார் அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக்குங்க. 1வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிங்களேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்போ ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அடுத்த வசனமும் வாசிங்க, 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ மனிதனை, மனுஷிய ஆணும் பெண்ணை தன்னுடைய சாயல்ல, தன்னுடைய ரூபத்தில் படைச்சாரு. படைச்சது மாத்திரமில்ல, அவங்களுக்கு இந்த பூமியை உண்டாக்கி, அவங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி பூமியை உண்டாக்கி, அதில் நாம் பார்க்குற எல்லாவற்றையும் உண்டாக்கி, அது எல்லாம் யார் கையில் கொடுத்தாருன்னு சொன்னால், இந்த மனுஷருடைய கையில், ஆதாம் ஏவாள் என்கிற அந்த ஆணும் பெண்ணுமா இருக்கிற அவங்க கையில் கொடுத்து, நீங்கள் பழுகுங்க, நீங்கள் பெருகுங்க, நீங்கள் பூமியை நிரப்புங்க, இந்த பூமி உங்களுக்கு கீழே வச்சு நீங்கள் ஆளுங்க, இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் உங்கள் கையில், பூமியையும் பூமியில் உள்ள அத்தனையும் உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படி சொல்லி என்ன
செய்தாரு? கொடுத்தாரு. ஆதாம் ஏவாளை தன்னுடைய சாயலா தன்னுடைய ரூபத்தின்படி படைச்சாரு. ஏன் தெரியுமா? தன்னுடைய பிள்ளையாய் படைத்தார். அப்போ மனுஷகுமாரன் எதை இழந்து போயிட்டாரா? தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போயிட்டார். யார் இழந்துட்டாங்க? பிள்ளைகளை இழந்துட்டார். நம்ம வேலைக்காரங்க கிடையாது, நாம தேவ தூதர்கள் கிடையாது, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ பிள்ளைகளாய் இருந்த ஆதாமும் ஏவாளையும் அவன் வழியில் வந்த ஒவ்வொரு மனுஷனையும் கோடான கோடி மனுஷர்களை ஆண்டவர் இழந்து விட்டார். அவர் மிஸ் பண்ணல. பிள்ளைகளாய் இருந்த ஆதாமும் ஏவாளும் செய்த தப்புனால நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம், நாம் ஃபீல் பண்ணி சொல்லுவோம், ஆதாம் ஏவாள் மட்டும், ஏவாள் அம்மா பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தா, ஆதாம் சொன்ன பேச்சு கேட்காம பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தா ஏதேன் தோட்டத்தை இழந்திருக்க மாட்டோம். அதில் ஒரு நதி ஓடி 4 ஆறுகள் ஓடிச்சு, அதில் இருக்க சகல விதமான கனிகளை சாப்பிட்டோம், நமக்கு சாவே இல்லாத வாழ்க்கையை அனுபவித்தோம், அங்கே ஒரு நன்மையும் குறைவே இல்லை, வியாதியோ வறுமையோ கஷ்டமோ கெடுதலோ தீமையோ எதுவுமே அங்கே இல்லை, நன்மைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நாம் இழந்துட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். இந்த ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தை, நடந்த காரியத்தை நம்ம வேதத்தை பைபிள் மூலம் படித்து தெரிஞ்சுக்கிட்டப்போ நாம் ஃபீல் பண்ணி சொல்லுவோம். ஆனால் நாம் இழந்தது 1 மடங்கு தான், ஆனால் ஆண்டவர் இழந்தது சொல்லி முடியாத அளவு. அவர் வேணுமுனே ஆதாம் ஏவாளை மிஸ் பண்ணிடல, அவர் ஏதோ தொலைச்சிடல, எப்படியும் போகட்டுன்னு விட்டுறல. ஆனா இவங்க தான் ஆதாம் ஏவாளா இருக்காருடைய பிள்ளைகளா இருக்கிற இவங்க தான் ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவரை படைச்ச தெய்வத்தை இவங்க தான் மிஸ் பண்ணாங்க, இவங்க தான் விலகி போனாங்க, இவங்க தான் தள்ளி விட்டாங்க. ஒரு நாளும் ஆண்டவர் தள்ளி விடவே இல்லை. தள்ளி விட்டவங்க என்ன சொல்லுவாங்க? நான் தப்பு பண்ணிட்டேன், தள்ளி விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே செய்யாமல் தள்ளி விடாமல் எல்லாத்தையும் நன்மையாக செஞ்சவருக்கு எவ்வளோ பெரிய இழப்பு இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் விட்டு விலகி வந்துட்டேன், என் மேலே தான் குத்தம் அப்படி சொல்லி வருத்தப்படுறது நியாயம்? எதுவுமே தப்பு பண்ணலை, நம்மளை தள்ளி விடலை, ஒரு குறை இல்லை, குறை இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து அளவுக்கு அதிகமாய் நேசிச்சார். நாம் நினைக்க, ஆண்டவரே அவங்க தேடி சர்ச்சுக்கு வந்தேனே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு வரோம், வெள்ளிக்கிழமை கூடுனா உபவாசிச்ச 2 நாள், வாரத்தில் 2 நாள் இயேசுநாதரை ஆண்டவரை தேடுறோம். வேலையை விட்டுட்டு மற்ற காலத்தில் 2 நாள் தேடுறோம், அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேடுறோம், அவ்வளோதான். ஆனால் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாள் தேவனை தேடி போனதா சொல்லலை. பகலில் குளிர்ச்சியான வேளையில் யார் தேடி வந்தது? ஆண்டவர் தான் தேடி வந்தார், தேவன் தான் தேடி வந்தார். அவர் வச்சிருந்த அன்பு ஏதேன் தோட்டத்தில் மட்டும் தேடி வரல, அவங்க நல்லா இருக்கும்போது மட்டும் தேடி வரல, அவங்க பாவம் செஞ்சு விழுந்த போது மட்டும் தேடி வரல, ஒவ்வொரு நாளும் தேடி வந்தார். ஒரு வசனம் சொல்லி யோவான் 15வது அதிகாரத்தில் நினைக்கிற பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் அவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்தார். யார் தேடி போவாங்க? பாசம் அதிகம் உள்ளவங்க, நேசம் அதிகம் உள்ளவங்க, அதிகமாய் நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? தேடி போவாங்க. பிள்ளைகளை பெற்றவங்க அதிகம் தேடுவாங்களா? பெற்றவங்களை பிள்ளைங்க அதிகம் தேடுவாங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வேலைக்கே போயிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்குது, சாப்பிட்டானான்னு தெரியல, இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தேன் காலையிலே சாப்பிடாமல் போயிட்டான், எவ்வளோ சாப்பிட்டான்னு மிச்சம் டிஃபனில் வச்சிட்டானா கீழே கொட்டிட்டான்னு தெரியல, டீச்சர்கிட்ட வேறு சொல்ல நினச்சி மறந்துட்டேன், சாயங்காலம் மணி ஆச்சுன்னா ஆமாம் இந்த நேரத்துக்கு அவன் ஸ்கூல் விட்ருப்பாங்க, அவன் பத்திரமா வந்துடுவானான்னு தெரியல. இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா? யோசிக்கிட்டே இருப்பீங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? வேலை தான் செய்கிறீங்க, வேறு காரியமாக இருப்பீங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வீங்க? ஒரு டூர் போயிருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, அவங்க ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு என்ன செய்வாங்க? டூர் போயிருப்பாங்க. ஆனால் 3 நாள் நீங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு என்ன செய்வீங்க? பக்குன்னு என்ன செய்யும்? ஒரு சில சொல்லுங்க, என்ன உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும், மெயினாக உங்கள் அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது,
டூருக்கு வந்தால் பிள்ளைகளை கொஞ்ச நாச்சும் ஃப்ரீயாக இருக்க விடாம இப்படி ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கொடுங்க 2 வார்த்தை பேசிக்கிறேன், என்ன பண்ணுறான்னு தெரியல, சாப்பிட்டான்னு தெரியல, தூங்கினேன். எம்மா டூரு போனாலும் போனேன், பொழுதன்னைக்கு நீ தாம்மா ஃபோன் பேசினேன், ஜாலியாக கொஞ்சம் விளையாட விட்டையாம, ஏம்மா இப்படி இருக்கிற, நான் சின்ன குழந்தைன்னு யார் சண்டைக்கு வருவா? பையனோ பிள்ளைய என்ன செய்வாங்க? ஆனால் உங்களுக்கு வேலை இல்லாமையாக இருந்துச்சு? உங்களுக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. பெற்றவங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஏன் தெரியுமா? அவரே தகப்பனா பெற்றவங்களா இருக்கிறார். அந்த சுபாவம் தான் உங்களுக்கு இருக்கும். சேட்டை பண்ணாலும் தேடுவீங்க, விட்டுட்டு ஓடினாலும் தேடுவீங்க, கஞ்சி தண்ணி ஊற்றலாம், சாப்பாடு கொடுக்கலனாலும் சரி, வீட்டை விட்டு தள்ளி வச்சாலும் அவங்க தனியாக போனாலும் யார் தான் தேடுவாங்க? யார் தான் தேடுறீங்க? உங்கள் பிள்ளைகளை தான் தேடுவீங்க. அவன் ரொம்ப நல்லவன் அப்படியெல்லாம் கோபப்பட்டு பேச மாட்டான், ஏனோ தெரியல இன்னைக்கு பேசிட்டான். அவன்லாம் கை நீட்டினதே இல்லை ஒரு காலத்துலேயும், ஏனோ தெரியல இன்னைக்கு கையை நீட்டிட்டான். அவன் ரொம்ப நல்லவன், அவனை யாரும் எதையும் பேசாதீங்க, சொல்லிடாதீங்க, அது ஏன் பிள்ளை அப்படி சொல்லுவாங்க. நம்முடைய தாய் தப்ப நாமே இவ்வளவு யோசிப்போம்னா, இவ்வளவு செய்வோம்னா, ஆனால் ஆண்டவர் நம்ம எவ்வளவு அதிகமாக செய்வார். ஒரு காலத்தில் ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல ஸ்தானத்துக்கு வந்த பொழுது, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்த பொழுது அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இது யாருங்க ஒரு மாதிரி அழுக்குங்களுக்குமா இருக்கிறாங்க, இது யாருன்னு கேட்டால், இது எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க, இல்லை இது எங்களுக்கு தெரிஞ்சவங்க, தூரத்து சொந்தக்காரங்கன்னு எத்தனையோ பிள்ளைங்க சொல்லி தாய் தோப்பனவே வேலைக்காரங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தாய் தோப்பை என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்வோம், இவன் யாரும் தெரியல வேலைக்காரன், நான் பெரிய கோடீஸ்வரன், அவன் ஒழுங்காக படிக்கலை, அவன் சேட்டை பண்ணிட்டான், அவன் பிரச்சனை பண்ணிட்டான், அவன் அடாவடி பண்ணிட்டான், இப்படியெல்லாம் சேட்டை பண்ணுறான், அவன் என் பிள்ளை இல்லைங்க நினைக்கா சொல்லிக்கிங்களா? இல்லைங்கிறீங்களா? என்னைக்காச்சும் சொல்ல மாட்டேங்க. ஆனால் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, ஏன் தான் என்னை பெத்தையோ, ஏன் தான் உன் வயிற்றுல நான் பிறந்தனோன்னு ஈஸியாக சொல்லிட்டு இருப்பவங்க போயிடுவாங்க. அதை நினச்சி நிறைய வருத்தப்பட்டு அழுவாங்க, வேதனைப்படுவாங்க. சாதாரண தாய் தகப்பன் நாமே ஒரு 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரை ஆளாக்குற வரைக்கும் குறிப்பிட்ட காலம்தான் இருப்போம், விட்டுட்டு போயிடுவோம். நம்ம வயசு முடியும் போது, ஆயுசு முடியும் போது போயிடுவோம். நாமளே இவ்வளோ அக்கறையாக இருப்போம். உயிர் இருக்கிற வரைக்கும், உயிர் போகிற கடைசி நிமிஷத்தில் கூட நம்ம பிள்ளைகளை எல்லாம் பார்க்கணும் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த நிலைமையில் இருந்தாலும் சுயநினைவே இல்லைனாலும் சொல்லுவாங்க, அவங்க உளருவாங்க. பிள்ளைங்க பேரை சொல்லி ஏதோ சொல்லி உளறி அவங்கள பார்க்கணும் கடைசி உயிர் போகிற நிமிஷம் கூட. அதான் பெற்றோருடைய அன்பு. அவங்களுடைய அன்பு கூட தனிந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பூமியில் மனுஷனை ஏன் வந்தார் தெரியுங்களா? மனுஷங்க பாவம் செஞ்சு பிசாசுக்கு சாத்தானுக்கு அடிமையாயிட்டாங்க. அடிமையான அவன் கட்டுப்பாடுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நிம்மதியாக நல்லபடியாக வாழ முடியலை. அவங்கள காப்பாற்றணும்னா என்ன செய்யணும்? அவங்கள காப்பாற்றணும்னா ஆண்டவர் மனுஷனாக தான் வரணும். மனுஷன் இழந்ததை சொல்லுங்க, மனுஷன் இழந்ததை மனுஷன்தான் மீட்கணும். ஆண்டவரால் குறுக்க வர முடியல. ஏன் தெரியுமா? அவர் கடவுளாக இருந்து அவர் ஒரு நிமிஷத்தில் ஒரு வினாடியில் பிசாசை இல்லாமல் போக பண்ண முடியும். ஒரு வினாடி போதும் அவருக்கு, அது கூட அதிகமாக ஒரு இமைப்பொழுது போதுமா. அவனையும் அவன் கோடி அவன் தூதர்களையும் இல்லாமல் போக ஒரு கண்ணை மூடி முழிக்கிற செகண்டு அவருக்கு போதும் அவனை அழிக்க, இல்லாமல் போக பண்ணேன். அவன் பிடுங்கி கொண்ட இந்த பூமியையும் மனுஷங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு இமைப்பொழுது போதும். ஆனால் அவருக்கு நீதி உள்ளவர், அவர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர். மனுஷன் இழந்ததை மனுஷன்தான் திரும்ப வாங்கணும். அதனால தான் அவன் விருப்பப்பட்டு கொடுத்துட்டான். அவன் எப்படி கொடுத்தான்? விருப்பப்பட்டு கொடுத்தான். பிசாசு கட்டாயப்படுத்தலை. கட்டாயப்படுத்த ஆண்டவர் விடமாட்டாரு. விருப்பப்பட்டு உங்கள் பிள்ளைங்க உங்கள் சொத்தையை எதையோ சுயநினைவோடு விருப்பப்பட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுத்ததை எழுதி கொடுத்துட்டாங்க. சுய நினைவுடன் தான் நான் எழுதி கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதை போய் நீங்கள் போய் மீட்க முடியுமா? என் பையன் எப்படி தெரியாமல் கொடுத்துட்டான், அதெல்லாம் கிடையாது. ஏன் சொத்து தான் நான் அவனுக்கு கொடுத்தேன், இப்போ அவன்கிட்ட இருந்து எப்படி நீ ஏமாற்றி எப்படியோ வாங்கிட்ட, அது எனக்கு தெரியாது, எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் சண்டை விட்டு வாங்க முடியுமா? வாங்க முடியாது, செல்லாது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன தேவையோ, அதுக்கு எவ்வளவு மதிப்போ அது நீங்கள் தான் என்ன செய்யணும்? கொடுத்து தான் திருப்பி மீட்க முடியும். அதுக்குரிய பணத்தை, அதுக்குரிய பொருளை அவங்க கேட்குறத கொடுத்து தான்
வெளியில் என்ன செய்ய முடியும், அதை திருப்பி மீட்க முடியும். அப்போது பாருங்கள், ஊர் உலகத்தில் ஒருத்தவங்க தப்பு பண்ணி என்ன செய்கிறாங்க, சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி போனவங்களை ஜாமீன் எடுக்கவோ மீட்கிறதுக்கோ போனோம்னா அந்த மீட்கிறவங்க ஜாமீன் எடுக்கிறவங்களுக்கு ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது, அவங்க பேரில் ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. குற்றம் இருந்தால் என்ன செய்ய முடியாதுங்க, வெளியில் எடுக்க முடியாது, மீட்க முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? குற்றம் இல்லாதவங்க தான், இந்த நாட்டில் சட்டமே அப்படித்தான் இருக்குது, குற்றம் இல்லாதவங்க தான் குற்றத்தோடு சிக்கி இருக்கிறவங்கள மீட்கும் உரிமை உண்டு, தகுதி உண்டு அவங்களுக்கு. இவங்களும் ஒரு குற்றவாளியா, இவங்க மேலே ஏதாவது ஒரு கேஸு வழக்கு பதிவு இருந்தால் இவங்களால் ஜாமீன் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது முழு மனுஷங்களும் பாவிகளாக மாறிட்டாங்க பாவம் செஞ்சு. இப்போ கடவுள் தான், ஏன்னா எல்லா மனுஷனும் பாவி ஆயிட்டான், ஒருவனும் நல்லவன் இல்லை. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ இந்த முழு மனுஷங்களும் காப்பாற்றினா அவர் மனுஷனாக பூமிக்கு வர வேண்டும். கடவுள் மனிதனாக மாறினார். மாறி நம்முடைய பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, சாபத்துக்காக உயிரை கொடுத்து மீட்டு காப்பாற்றி நம்முடைய மறுபடி இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். இப்போ என்னன்னா, இப்போ அவரை நம்புறவங்க, அவரை கும்பிடுறவங்க, அவரை தேடுறவங்க யாரோ அவங்களுக்கு அது எல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டுருச்சு. அதனால தான் நீங்கள் ஒரு வியாதிக்காரங்களுக்கு போய் ஜெபம்னா வியாதி சுகமாகுதா? ஆனால் மற்றவங்களால செய்ய முடியுதா? முடியாது. ஒரு பேய் பிசாசு பிடிச்சவங்களை போய் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, அசுத்த ஆவி ஓடும். பிசாசு துரத்தவங்களால் முடியும், வியாதியை சுகமாக்க முடியும். ஒரு சில நேரத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரே மழை பெஞ்சால் நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணி மழையை பெய்ய வைக்க உங்களால் முடியுது. உங்களால் என்ன செய்ய முடியுது, ஒரு மேகத்தை வர வைக்க முடியுது. இயற்கை கால்நிலை சூழ்நிலைகளையும் உங்களால் என்ன செய்ய முடியுதுங்க, மாற்ற முடியுது. ஏன்னா நீங்கள் இயேசுவை நம்புறவங்களுக்கு திரும்பவும் அதிகாரத்தை கொடுத்துட்டார் இந்த முழு பூமியை ஆள்றதுக்கு. அப்போது ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிட்டு பிசாசுகிட்ட ஏமாந்து பாவம் செஞ்சு விழுந்தா எல்லாரும் சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, அப்படி பழமொழி சொல்கிறாங்க. இங்கே வேதத்தில் அந்த பழத்தை மனுஷி பழத்தை போய் சாப்பிட்டது யார்? பெண் தான். இப்போ அழிஞ்சது பெண்ணால். புதிய ஏற்பாட்டில் ஒரு கன்னிகை வயிற்றில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், குழந்தையாக பிறந்தார். ஒரு பெண்ணுடைய வயிற்றில் தான் வந்தார். எந்த பெண்ணால் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னமோ அதே பெண்ணால் மறுபடியும் கர்த்தர் உருவாக்கி காண்பிச்சார். இப்போ ஆதாமுக்கிட்ட வாங்க. ஆதாம் என்ன செய்தார்னா, அவனும் பழத்தை சாப்பிட்டு அவனும் இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியவன், தோட்டத்தை காவல் காக்க வேண்டியவன், எல்லாம் செய்ய வேண்டியவன். அவன் பொறுப்பிலிருந்து இழந்து நீ உன் மனைவின் பேச்சை கேட்டு செஞ்சபடினால பழத்தை சாப்பிட்டபடினா முழு பூமியை உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பார். ஆமென். பார்த்தீங்கன்னா, யார் ஆதாம் நிமித்தம் முழு பூமி சபிக்கப்பட்டிருக்கும், சாபம் வந்துரும்னு சொன்னார். முந்தின ஆதாம் மனைவி பேச்சை கேட்டு, சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவர் பேச்சை விட்டுட்டு இதை சாப்பிட்டது நிமித்தம் முழு பூமி சாபமாச்சு. முந்தின ஆதாம். இப்போ பிந்தின ஆதாமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். முந்தின ஆதாமின் நிமித்தம் முழு பூமி சாபமாயிருச்சு. பார்த்தீங்கன்னா, ஏவாளின் நிமித்தம், ஒரு பெண்ணு நிமித்தம் முழு பூமி பாவம் ஆயிருச்சு. கீழ்ப்படியாம போய் பாவத்தில் விழுந்துருச்சு. மரியாளின் மூலம் கர்த்தர் அந்த பெண்களின் மூலம் என்ன செய்தார், ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணினார். ஆதாமின் மூலம் முழு பூமிக்கு சாபம் வந்துச்சு. பிந்தின ஆதாமாய் ஒரு ஆணாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து பிந்தின ஆதாமா வந்தார். முந்தின ஆதாமும் தேவனால் உண்டானவன் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்லுது. தேவனால் வந்தவன் யார்? முந்தின ஆதாம். பிந்தின ஆதாமா இருக்கிற இயேசு கிறிஸ்து தேவனிலிருந்து வந்தவர். ஆமா, முந்தின ஆதாம் எந்த பெண்ணின் வயிற்றிலும் வரல, தேவனிடத்திலிருந்து வந்தார். பிந்தின ஆதாம் தேவனிடத்திலிருந்து பெண்ணின் வயிற்றில் உருவாகி என்ன செய்தார், அவர் மீட்டார். இங்கே உன் வார்த்தை, உன் மனைவியின் வார்த்தையை நீ கேட்டபடியினால் என்ன செஞ்சிருக்க, முழு பூமியும் சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார்.
இங்கே ஒரு ஆணால் முழு பூமியை விழுந்து போச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு பூமியும் மீட்டு கொண்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தை வச்சு, சர்ப்பம் அப்படின்னா பாம்பு. ஏதேன் தோட்டத்தில் பாம்பின் மூலம் நுழைஞ்சு சாத்தான் பேசி முழு பூமியும் முழு மனுக்குலத்தையும் என்ன செய்தான்னா பாவத்துக்குள்ளே விழ வச்சான். சர்ப்பத்தின் மூலம், பாம்பின் மூலம். அந்த பாம்பு 6ஆவது நாள் படைக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு விழுகைக்காக பாம்பை பயன்படுத்தினான். பாம்பு தந்திரம் உள்ளது, பாம்பு சாத்தான் கிடையாது. ஏன் பாம்பு தந்திரம் உள்ளதாக இருந்துச்சு. அதனால் பிசாசுக்கு தந்திர குணம் உள்ளவனா அவன் இருந்தான். அவன் குணத்தை போல இந்த பாம்பு தந்திரம் உள்ளதாக இருந்ததுனால அந்த பாம்பை யூஸ் பண்ணி என்ன செஞ்சான், மனுஷங்களை ஏமாற்றினான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி 6ஆவது நாள் படைக்கப்பட்ட கர்த்தர் மீட்கும் பொருளாக பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு சர்ப்பத்தை, பாம்பை பிசாசு யூஸ் பண்ணினா, கர்த்தர் ஒரு ஆடை யூஸ் பண்ணார். அதனால தான் ஆண்டு சொல்ல ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ஆனவராய் இருக்கிறாராம். இயேசுநாதர் பூமியில பிறக்கும் வரைக்கும் ஆட்டுக்குட்டி டெம்பரவரியாய் மீட்கும் பொருளாய் ஆட்டுக்குட்டி பயன்படுத்தப்பட்டது. காளைகள் பயன்படுத்தப்பட்டது, புறா பயன்படுத்தப்பட்டது. அதுல பிரதானமாய் நீங்கள் பயன்படுத்தப்பட்டது ஆட்டுக்குட்டி. அதனுடைய உடைகளை எடுத்து தான், ஆடை பலியிட்டு தான் தோல் உடைய அந்த கர்த்தர் என்ன செய்தார், ஆதாம் ஏவாளுக்கு உண்டு பண்ணினார். 6ஆம் நாள் விழுகையை பிசாசு கொண்டு வந்தார். கர்த்தர் 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட மிருக ஜீவனை எடுத்து டெம்பரவரி மீட்கும் பொருளாய் கர்த்தர் மாற்றினார். எங்க விழுக துவங்குதோ அங்க கர்த்தர் எழுப்பி விடுவார். எங்க தோல்வி உங்க வாழ்க்கையில் உண்டாகுதோ அங்கதான் கர்த்தர் வெற்றியவே ஆரம்பிப்பார். பெண்ணின் மூலம் ஒரு தோல்வியை பிசாசு ஏற்படுத்தினா அதே பெண்ணின் மூலம் தான் கர்த்தர் வெற்றியை கொண்டு வந்தார். எங்க ஒரு ஆணின் மூலம் ஒரு அங்க விழுகையை பிசாசு உண்டு பண்ணிக்கிறானா அதே ஆணின் மூலம் தான் ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு உயர்வை கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். அப்போ இழந்து போன ஆதாமையும் இழந்து போன மனுக்குலத்தையும் கர்த்தர் மீட்கும்படி வந்தார், மீட்டார். அது மாத்திரமுள்ள இழந்து போன பூமியையும் அதன் சகல ஆளுகையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்டிருக்கிறார். அவரை யாரெல்லாம் சொந்த தெய்வமாக ஏற்றிருக்கிறீங்களோ, சொந்த ஜனங்களாக நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த பூமியும் பூமியில் உள்ளவைகளும் கீழ்ப்படுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமில்லை, வியாதியின் மேலே நமக்கு அதிகாரம் இருக்குது. அது மாத்திரமில்லை, கஷ்டம், கவலை, பிசாசு, உலகத்திற்கு எதிரான சக்தியை எல்லாத்துக்கும் மேலே நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி வந்தார். அதை மீட்டு இன்று கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போ யூதருக்கு ராஜாவாக பிறந்து இருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ கிழக்கில நட்சத்திரம் தோன்றுச்சான். தெற்க தோணலை, வடக்கையும் தோன்றலை, மேற்கையும் தோன்றலை, கிழக்கிலே தோன்றுச்சான். கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். ஏன் கிழக்கில் நட்சத்திரம் தோன்றிருச்சு அப்படின்னா அதுக்கும் நிச்சயமாக என்ன செஞ்சுருக்கோம், அர்த்தங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆதியாகம புஸ்தகத்துக்கு நீங்கள் 2வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளும்படி அன்போடு கேட்குறேன். 8வது வசனத்தை வாசிக்கலாம். 7-8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். கிழக்கு பக்கத்துல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினாராம். எந்த பக்கம்? கிழக்கு பக்கம் என்ன செஞ்சாரு அவர்? என்ன செஞ்சாரு? ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாராம். ஏன் மேற்கு உண்டாக்க வேண்டியதானே? ஏன் தெற்க உண்டாக்க வேண்டியதானே? ஏன் வடக்க உண்டாக்க வேண்டியது? ஏன் கிழக்கு வச்சாரு? எதற்கு கிழக்க உண்டாக்கினார்? கிழக்கு பகுதியில் எதற்கு கிழக்கு? இப்போ இந்த சர்ச் இருக்குன்னா இந்த சர்ச்சுக்கு கிழக்கு பகுதியில் சந்தை இருக்குதுங்க அப்படின்னு நம்ம ஒரு அட்ரஸ் சொல்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? அப்போது ஏதேன் தோட்டத்தை கிழக்கு பகுதியில் உண்டாக்கினாருன்னா அங்கே வேத பண்டிதர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், முழு பூமியில் வசனம் அதுக்கு இருக்குது. முழு பூமியினுடைய
நடு மையம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்துடைய நடு மையம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இது எசேக்கியேல் புஸ்தகத்தில், சங்கீதத்தில் ஒரு சில இடங்களில் இருக்குது. சர்வ பூமியின் நகரம் அப்படி சங்கீதம் 48 நினைக்கிறேன் இருக்குது, எசேக்கியேல் 38 நினைக்கிறேன், அதில் சொல்லியிருக்கிறோம். முழு பூமிக்குடைய மையம் இஸ்ரவேல் நாடு. அந்த இஸ்ரவேல் நாட்டுடைய முழு பூமியின் முழு தேசத்தின் மையம் எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணத்தின் முழு பட்டணத்தின் நடுப்பகுதி, அது நடுப்பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா மோரியா மலை, தேவாலயம் கட்டப்பட்ட பகுதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனுடைய நடுமையம் தேவாலயம் இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுதான் முழு உலகத்துடைய ஒரு நடுப்புள்ளி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த எருசலேமில் தான், அந்த பூமியின் நடு மையத்தில் தான் ஆதாமை உருவாக்கினார். பாருங்க, பூமியின் மண்ணினாலே அவர் என்ன செய்தாராம்? 7ஆம் வசனம் வாசிங்க. பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஆமா, இப்போ பூமியின் மண்ணினாலே ஆதாமை உருவாக்குகிறார், ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார், அவன் ஆசையில் ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாயிட்டான். இப்போ தேவனாகிய கர்த்தர் கிழக்கே என்ன செய்கிறார்? ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு. தான் உருவாக்குனதில் மனுஷனை அதிலே வைத்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? தோட்டத்தில் மண் எடுத்து செய்யலை, ஏதேன் தோட்டத்தில் மண் எடுத்து செய்யலை, வெளியில் மண் எடுத்து மனுஷனை உருவாக்கி அந்த மனுஷனை ஆதாமை கொண்டு போய் எங்கே வச்சாருங்க? கிழக்கே இருக்கிற தோட்டத்தில் வச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கிழக்கே இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் வச்சார். எதற்குன்னு சொன்னால், தேவ ஆலயமாக இருக்கட்டும், ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசல் கிழக்கு பார்த்து தான் இருக்கும். நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், வாசல் கிழக்காக இருக்கும். தேவாலயம் கட்டப்பட்டதும் கிழக்கு பகுதி தான் ஆலயத்துக்கும் வாசல் இருக்கும். அப்போது கிழக்கு வாசல் தான் ரொம்ப நல்லது. அப்போ உடனே என் வீட்டெல்லாம் என்ன செய்ய போகிறேன்? கிழக்காம பார்த்து வாசல் வைக்கிறோம் அப்படி வைக்க சொல்லலை. புரிஞ்சுங்க, பழைய ஏற்பாட்டில் கிழக்கு பார்த்து தான் வாசல் இருக்கும். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த கிழக்கு பகுதியில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கியிருக்கிறார். எதற்கு கிழக்கு? எருசலேம் என்கிற பூமியின் நடு மையத்திலிருந்து கிழக்கு பகுதியில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. நடு மையத்திலிருந்து ஆதாமை மண்ணினால் உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா முழு பூமியின் மையம் யாரு தான்? ஆதாம் ஏவாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா முழு பூமியை ஆள போறவங்க எங்க இருப்பாங்க? முழு பூமி நடு மையத்தில் அவன் உருவாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய நாடுகள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, அந்த முழு நாட்டுடைய ஒரு நடு மையத்தை தலைநகர் அமைச்சு முழு நாடுகளையும் என்ன செய்வாங்க? பேரரசுகளை ஆட்சி செய்வாங்க. இப்போ நடு மையத்தில் எருசலேமின் மண்ணை எடுத்து ஆதாமை உருவாக்குனது மாத்திரமில்லை, கிழக்கு பகுதியில் வைத்திருக்கிறார். கர்த்தர் அவனை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் லேவியர்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. சுற்றி இருந்தாலும் மெயினாக லேவியர்கள் பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? ஆசாரிய கூடார வாசலில் கிழக்கு பகுதியில் அவன் என்ன செய்வான்? குடியிருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிழக்கு ஏதேன் தோட்டத்தை ஏன் வச்சார்னா, எப்பயும் என் பார்வையில் ஆதாம் ஏவாள் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்லி உள்ளங்கையிலே என்ன செஞ்சுட்டேன்னா வரைஞ்சு வச்சுட்டேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ என்னன்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார். எப்பவும் கண்ணோக்கமாக இருக்கிறார். எப்பயும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ நீங்கள் எத்தனை வேலை செஞ்சாலும் உங்கள் பிள்ளைங்க மேலே ஒரு கண்ணாக இருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன செஞ்சுட்ருக்குறான்? என்ன செஞ்சுட்ருக்குறா? சத்தத்திலே காணும். 1008 வேலைகளை செஞ்சாலும் என்ன செய்வீங்க? என்ன சத்தத்தை காணும்? எங்கே இருக்கா? அப்படி சவுண்ட் விட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க பிள்ளைங்க மேலே கண்ணோக்கமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாரு. எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி வச்சிருந்த அவனை அந்த கிழக்கு பகுதியை ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதியா கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். இப்போ விழுந்து போனான், பாவம் செய்தான். இப்போ தோட்டத்தை விட்டு அவனை வெளியேற்றுறார். பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 3ஆவது அதிகாரம்
23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டாரே தவிர அவன் எடுத்த மண்ணை பண்படுத்தும்படிக்கு அவனை என்ன செஞ்சாராம்? அனுப்புனாரு. அவன் இன்னும் கர்த்தரை விட்டு அவன் இன்னும் தூரம் போகலை, போயிட்டான். விலகி தோட்டத்தை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் அவங்களை முற்றும் ஆண்டவர் விட்டு போகலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தோட்டத்தை விட்டு வெளியேற்றினாரு. அல்லேலூயா. தோட்டத்தை விட்டு வெளியேறினான் தவிர அவன் எடுத்த மண்ணு எருசலேம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பகுதி அவன் பண்படுத்தும்படி ஆதாம் ஏவாள் எல்லாம் அங்கதான் இருந்ததா சொல்றாங்க. யூத பாரம்பரியம் சொல்லுது அந்த எருசலேமில் தான், எருசலேமில் அந்த கொல்கதா மலை அந்த இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டதாகவும் அவனுடைய மண்டே ஓடுன அமைப்பில் தான் அந்த கொல்கதா மலை இருந்ததாகவும் அவனுடைய சடலம் அவன் புதைக்கப்பட்டது அந்த எருசலேம் மலை அடிவாரத்தில் தான், அந்த மோரியா மலை கொல்கதா மலை அடிவாரம் தான் பாரம்பரியம் இன்றும் நம்புகிறாங்க. கிட்டத்தட்ட 6000 வருஷம் தாண்டிருச்சு, அதை இன்றும் யூதர்கள் நம்புகிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இது ஒரு கட்டுக்கதையோ ஒரு பாரம்பரியமாவோ வேற எதுவாக இருந்தாலும் ஒரு சில நாட்களில் மறைஞ்சிரும், ஒளிஞ்சிரும். இது 6000 வருஷம் தாண்டியும் இன்னும் அதை நம்புகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. பைபிளில் வசனம் இல்லை, அதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் அதை சொல்லி இன்னும் அவர்கள் நம்புகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையில் அவர் ரத்தம் சிந்தின பொழுது அவருடைய ரத்தம் அப்படியே கீழே வரைக்கும் பாஞ்சு ஆதாமின் மண்டை ஓட்டையும் நனைச்சு சுத்திகரித்து அவனுடைய பாவங்களையும் கழுவினதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த இடத்தை பண்படுத்தவும் அந்த இடத்தை அவன் பயிரிடவும் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் சொன்னாரு, இப்போ கிழக்கு பகுதி பாவம் செஞ்சப்போ இங்கே விழுந்தப்போ கிழக்கு பகுதி ஒரு சாபமாக ஒரு சபிக்கப்பட்டதை போல மாறிச்சு. காயினை கிழக்கு பகுதியை என்ன செய்தான்? அவன் ஓடினான்னு வசனம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், அவன் கிழக்கு திசையை நோக்கி அவன் பாருங்க 4:16 வாசிங்கன்னா ஆதி ஆமத்தில் இருக்கும். அவன் கிழக்கு பகுதி என்ன செய்தான்? போனான் இருக்கும். வாசிங்க. பாருங்க, ஏதேனுக்கு கிழக்கான நோத்துங்கிற பகுதியில் இருந்தான். அப்புறம் ஆபிரகாமை விட்டு அவன் விலகி போனேன். ஆமை லோத்தனுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, ஆதி ஆகமும் 13வது அதிகாரத்தில் பாருங்க 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அடுத்த வசனம் 11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இது கிழக்கு பகுதிங்கிட்ட அதுக்கப்புறம் வர்ற சம்பவம் எல்லாம் அது நல்லதாக முடிஞ்சது மாதிரி இருக்காது. ஒரு எதா கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரோ அதை பிசாசு என்ன செய்கிறான்? அதை சபிக்கிறான். அதை என்ன செய்கிறான்? நன்மையை தீமையாக மாற்றி விடுகிறான். ஆனால் அதை கர்த்தர் விடலை. கிழக்கே ஒரு நட்சத்திரம் வச்சது. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. எதை நீ இழந்தையோ, எதை நீ வேதனையாக மாறிச்சோ, எது உனக்கு துக்கமாக கவலையாக மாறிச்சோ, கீழ்ப்படியலை. ஏவாளும் ஆதாமும் கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாததுனால பாவம் வந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. மரண இருள் அவங்கள பிடிச்சிருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரண இருள் பிடிச்சிச்சு. மரண இருள் நிமித்தம் அவங்களுக்கு பயம் வந்துச்சு. வாழ்நாள் முழுக்க பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனா பூமியில் வந்தார். ஆமாம், அவர் முழுவதும் கீழ்ப்படிஞ்சாரு. இப்போ பாவம் அல்ல, நீதி உண்டாச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரணத்துக்கு பதிலாக இப்போ ஜீவன் வாழ்வு உண்டாயிருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருளுக்கு பதிலாக இவங்க வெளிச்சமாய் மாறிட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? இப்போ பயத்துக்கு பதிலாக தைரியமும் விசுவாசமும் வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கறதுக்கு தான் இயேசுநாதர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், உயிரோட எழுந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உயிரோட எழுந்தது மாத்திரமில்லை, இன்று நமக்குள்ளே நம்மோடு கூட வாசம் செய்கிறார். இன்று எல்லாமே உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வியாதி அனுபவிக்கணும் அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க, வியாதி மேலே உங்களுக்கு அதிகாரம் உண்டாகும்.
பூரண தீர்க்காயுசு உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. சுகம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும். ஒன்னே ஒன்று, பிசாசானவன் வேத வசனம் சொல்லுது எபேசியர் 6 பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்கணும். பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து நில்லுன்னு சொல்லலை, பிசாசின் சக்திகளை எதிர்த்து நின்று சொல்லலை. எதை எதிர்த்து நிற்கணும்? தந்திரங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாமே மீட்டு உங்கள் கையில் கொடுக்கப்பட்டாலும் அவன் உங்களை ஏமாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் இப்போ ஏமாற்றிட்டு தான் இருக்கிறான். உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களை அழிக்க முடியாது, உங்களை ஒன்று செய்ய முடியாது. இயேசுநாதர் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துட்டாரு. அவரை யாரெல்லாம் ஆண்டவராக ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் மீட்டு கொடுத்துட்டாரு. இந்த பூமியை, அதனுடைய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, தீர்க்காயுசை, நன்மையை, பலனை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் இப்பயும் ஒன்று சொல்ல முடியும், பிசாசு உங்களை ஏமாற்ற முடியும். சத்திய வசனம் தெரியலனா, நீங்கள் யாருன்னு தெரியலனா, ஆண்டவர் வார்த்தை தெரியலனா இன்றைக்கி உங்களை ஏமாற்றுவோம். அன்றைக்கி சொல்லுவீங்க, என்னங்கப்பா சார் எல்லாமே ஆண்டவர் மீட்டு கொடுத்தாரேன், இன்றைக்கி நான் கடனில் இருக்கிறேன், இன்றைக்கி நான் வியாதியில் இருக்கிறேன், இன்றைக்கி நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன், இன்றைக்கி தரித்திரத்தில் தான் இருக்கிறேன், ஏன் அப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, அதிகமாக இருந்து பெருமை வந்து விடாதபடி, கொஞ்சமாக இருந்து நான் திருடி விடாதபடி எனக்கு அன்றென்று தேவையை எனக்கு தாரும் அப்படின்னு தெரியாமல் ஜெபம் பண்ணுறவங்க உண்டு. ஆமாவா இல்லையா? ஜெபம் பண்ணுறாங்களா, ஜெபம் பண்ணலையா? அன்றன்றைக்கு மட்டும் கொடுத்துட்டோம், ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்போ ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்குறான். வாரி இறைத்து விருத்தி நீதிமான் இறங்கி கடன் கொடுக்குறான். அப்போ எங்கே கொடுப்பீங்க? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? உன்னை இப்போது இருப்பதை பார்க்கலாம், ஆண்டவர் என்ன செய்வார்? 1000 மடங்காக பெருக பண்ணுன்னு சொன்னார். இடம் கொள்ளாமல் போக மாட்டேன், உடனே ஆசீர்வதிப்பேன், ஆர்த்திக்க பண்ணுன்னு சொன்னார். எதுக்குங்க? உனக்கு தேவையான அளவு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலாம்லே. சொன்னாரா? சொல்லலை. பாருங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் ஒரு வசனம் இருக்குது, இதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். யாருக்குள்ளே நிறைவாக்குறாரா? கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆமா, கிறிஸ்து இயேசுவனுடைய மகிமையிலே. இந்த வசனத்தை படிச்சுட்டு நாம் என்ன நினைக்கிறோம்? மகிமைனா செத்ததுக்கு அப்புறம், பரலோகம் போனதுக்கப்புறம் அங்கே எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரா? அந்த மகிமைன்னு நினச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க மகிமைனாலே செத்து போகிறதான் மகிமைன்னு நினச்சிட்டாங்க. அது கிடையாது. வல்லமைக்கும் மகிமைக்கும் வித்தியாசம் உண்டு. வல்லமைனா பவர், புரியுதுங்களா? வல்லமை அவருடைய சக்தி, வல்லமை. மகிமைனா எல்லாமே அடங்கியது. அவற்றை சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், வல்லமை, அபிஷேகம், உயர்வு எல்லாமே அடங்கியது தான் மகிமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி தான் உங்கள் குறைகள். பரலோகத்தில் யாருக்காச்சும் குறை இருக்குமா? சொல்லுங்க. பரலோகத்தில் என்ன இருக்காதுங்க? குறைவே இருக்காது. அப்புறம் இந்த வசனத்தை எப்படி மகிமையில் பரலோகத்தில் எல்லாம் கொடுப்பார்னு சொன்னோம்? தப்பு. வசனம் புரியலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் எல்லாமே இருக்குது. ஆசீர்வாதம் இருக்குது, சுகம் இருக்குது, உயர்வு இருக்குது, பெருக்கம் இருக்குது, நன்மை இருக்குது, எல்லாமே அந்த மகிமையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த மகிமையின் மூலமாக தேவன் அந்த அவருடைய ஐஸ்வர்யத்தை இவருடைய மகிமையின் மூலம் எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பாருங்கிறாரு. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு குறைவு இருந்திருக்குது. இந்த குறைவை நிறைவாக்கும்படிக்கு மக்கதோனியா சபையினர் உதவி செய்கிறாங்க. அதெல்லாம் அவர் வாங்கி வச்சுக்கிட்டு இதை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பரலோகத்தை வாங்க சபை மக்களே, உங்களுக்கு பரலோகத்தை கொடுப்பாருன்னு சொல்லலை. எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, பரிபூர்ணமாக நான் அடைச்சிக்கிட்டேன். உங்களால் அனுப்பப்பட்டதில் சுகந்த வாசனையான தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ரா தீத்துவின் கையில் நான் வர பற்றி கொண்டிருக்கிறேன். நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் என்ன செய்வாருங்க? எல்லாத்தையும் நிறைவாக்குவார். அதிகம் என்ன செய்வார்? நிறைவாக்குறது மாத்திரமில்லை, அநேகருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
அல்லேலூயா. உங்கள் அறியாமையே உங்களை குறைவுள்ளவர்களாக கஷ்டத்தில் வச்சிருக்குது. ஆமாம், கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுவோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கிழக்கில் ஒரு நட்சத்திரம் தோன்றுச்சு. ஏன் தெரியுமா? ஆமாம், சூத்திரம். அன்னைக்கு இழந்து போனாங்க, பாவத்தில் இருந்தாங்க, விழுந்து போனாங்க, அவங்க துக்கத்தோட தோல்வியோடு இருந்தாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? எங்க ஆதாம் விழுந்தானோ, எங்க தோத்தானோ, அதே இடத்துல இயேசுநாதர் வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க அவர் உதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அங்க நீ மறைஞ்சிருந்த ஒளிஞ்சிருந்த ஓடி போய் ஒளியிறான். யாரு? ஆதாம் ஏவாளும் ஒளியிறாங்க, மறைஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் கிழக்கு பகுதியில் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க, மறைஞ்சாங்க, பயந்தாங்க, நிர்வாணின்னு சொன்னாங்க, தகுதி இல்லைன்னு சொல்லி புலம்புனாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் மனுக்குலத்தை மீட்கும்படி கிழக்கு பகுதியில் ஒரு நட்சத்திரமாய் கர்த்தர் உதித்தார். இழந்த எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார். ஏதேனின் கிழக்கு இருந்து, அதாவது கிழக்கு பகுதியில் இருந்து தேவனுடைய பார்வையில் எப்பொழுது இருந்த அந்த ஏதேன் தோட்டம் போல திரும்பவும் கர்த்தர் நம்மளை நிறைவான வாழ்வைக்குள்ள கர்த்தர் நமக்கு அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் மீட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டார். நீங்கள் ஒன்றும் இழக்கலை, அறியாமையில் இருக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அத்தனையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் பிறந்தார் நமக்காக, அவர் வளர்ந்தார், வாழ்ந்தார், உயிர் நீத்தார் நமக்காக, உயிரோடு எழுந்தார், இப்போ கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர்களை பகலில் குளிர்ச்சியான வேலையில் தான் பேசினார். இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுநாதர் பேசிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு நிமிடமும் அவரை நாம் சந்திக்க முடியும், அவரை பேச முடியும், அவரோடு கூட இடைபட முடியும். ஏதேன் தோட்டத்தின் சகல ஆசீர்வாதமும் இன்னைக்கும் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை விசுவாசத்தோடு நாம் எடுத்து சுதந்திரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். இயேசு உலகத்திற்கு ஒளியாய் வந்தது போல உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் அப்படின்னு தான் சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்கன்னு சொன்னார். இயேசுநாதர் எப்படி ஒளியாக இருந்தாரோ உங்களையும் வெளிச்சமாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? உங்களை பிரகாசிக்க பண்ணும்படி வந்தார். உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.